ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ரோஹிணியை வந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்காரு இல்லையா? அவர் வந்து ரோஹிணியோட ஊருக்கே போய் கிறிஷ் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை வந்து ரோஹிணிக்கு வந்து ஷேர் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னா ரோஹிணி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே ரோஹிணிக்கு வந்து அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. டே, எதுக்குடா என் ஊருக்கு போய் என் பையனை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு டார்ச்சர் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை நேராக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. உன் பையனை ஃபோட்டோ எடுத்த எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவை வந்து எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி அனுப்பாமல் இருக்க முடியாது, ஆனால் நீ வந்து எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த விஷயத்துலேருந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே உனக்கு எவ்வளோதான் பணம் வேணும், எத்தனை தான் உனக்கு பணம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்பப்போ பிச்சு பிச்சு வாங்குறத விட ஒட்டுக்கா வந்து எனக்கு ஒரு நீ 9-10 லட்சம் கொடுத்துரு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? 10 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் ஷோரூம் அது இதுன்னு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப வசதி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வந்து ஒரு 10 லட்சம் எனக்கு கொடுத்துரு, அதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போன ரோஹிணி இந்த 10 லட்சம் இவன் கேட்குறானே, இது எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, அந்த சிட்டியை பார்த்து நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் ரவுடி சிட்டியை போய் மீட் பண்ணுறாங்க. அங்கே போன உடனே இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் என் விஷயத்தில் தலையிடாத மாதிரி நீ ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இது செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட தானே கடன்லாம் வாங்குறேன், அந்த ஒரு அடிப்படையிலையாவது எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி சொல்கிறாரு. உங்கள் மாமியாரோட வீட்டில் ஒரு தடவை பணம் நகையெல்லாம் காணாமல் போச்சுல்ல, யார் எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், யாரும் திருடன் எடுத்துட்டான்னு சொல்லி தான் எல்லாம் பார்த்து இது பண்ணாங்க, ஆனால் அந்த நகையெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அந்த சிட்டி இருந்துட்டு அந்த பணம் நகையெல்லாம் எடுத்தது வேறு யாரும் கிடையாது, அந்த மீனாவோட தம்பி சத்யாதான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரோஹிணிக்கு ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அந்த வீடியோ கூட முத்துவோட ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா அந்த வீடியோவை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடு, அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, நான் சொன்னது செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதை எதுக்கு இப்போ செய்ய சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் ஒரு சொன்ன அதில் ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் எப்படி உன்னோட விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அதே மாதிரி எனக்கும் சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு நீ சம்மதிச்சா நீ சொன்ன வேலையை நான் கச்சிதமாக முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டீல் பேசுகிறாங்க அந்த ரவுடி. ரோஹிணிக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம தான் தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ரவுடி சொல்கிற விஷயத்துக்கு கூட்டணி வச்சு ஒத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போன ரோஹிணி முத்துவோட மொபைல்லேருந்து அந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. அதை எல்லாரும் பார்த்து ஆளாளுக்கு வந்து மீனாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. மீனாவோட குடும்பம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோவத்தில், இத்தனை நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட கத்துறாங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மீனாவை அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. உடனே மீனா வந்துட்டு, இந்த விஷயம் இத்தனை நாளாக உங்களுக்கு தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி இப்படி அமுச்சு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நியாயமா? நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி இது பண்ணதுனால இப்போ அதை நினச்சி பழி வாங்கறதுக்கு வேண்டி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, நீங்கள் பட்ட அவமானத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிற முத்துவுக்கு மீனாக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மேலே மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கிற ரோஹிணி வந்து இப்போ இந்த ரவுடியோடு சேர்ந்துட்டு இந்த மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் தப்பிக்கிறதுக்கு வேண்டி. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.